நாங்கள் யாருமே எதிர்பார்க்காத போல பல அதிரடியான கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான், இந்த வரிசையில் முன்னாள் கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட போகிறதாக மிக முக்கியமான பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்று இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போது கைது செய்யப்பட்டு 90 நாள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானை சந்திக்கிறதுக்கு இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் மிக தீவிரமான முயற்சி எடுத்திருக்கிறார். இதற்கு பின்னணியில பல ரகசியங்கள் ஒழிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாம ரணில் விக்ரமசிங்கவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யறதுக்காக மிகப்பெரிய முயற்சி ஒன்று இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணியில கண்ணால் கண்ட சாட்சியம் ஒன்றும் வெளியாக இருக்குதாக. இவையெல்லாம் என்னென்ற பற்றி தான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா, பேராசிரியர் ரவீந்திரநாத் படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்டு தற்போது 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானோட சந்திக்கிறதுக்காக, அதாவது அவரோட உரையாடுவதற்காக இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மிக தீவிரமான ஒரு முயற்சி மேற்கொண்டிருக்கார். எப்படி என்று சொன்னா, தனது தனிப்பட்ட பாதுகாவலர் மூலமாக இந்த சிஐடிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரியை தொடர்பு கொண்டு இப்ப சிறைக்குள் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையானுக்கும் தனக்கும் இடையில ஒரு தொலைபேசி வழியான உரையாடல்களுக்கு வழி சமைத்து தருமாறு கோரியிருக்கிறார். அதுவும் தன்னுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கங்கள் மூலமாகத்தான் இந்த உரையாடல் நடைபெறணும் என்று சொல்லி அவர் ஒரு மிக முக்கியமான கோரிக்கையும் விட்டிருக்கார். ஆனா இது சட்டத்துக்கு எதிரானது, இதை செய்யவே முடியாது என்று சொல்லி அந்த சிஐடி அதிகாரி இந்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்கிறார். இங்க எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு கேள்விதான், ஏன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிள்ளையானோட உரையாடலை மேற்கொள்ளணும்? அதுவும் இப்ப கைது செய்யப்பட்ட சிறைக்குள் இருக்கக்கூடிய நேரம் ஏன் அவசரமாக இந்த உரையாடல் மேற்கொள்ளப்படும்? இதற்கு பின்னணியில் என்ன இருக்குது என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கேன். இங்க இன்னும் ஒரு புதிய நகர்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது இப்ப கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் இருக்கக்கூடிய இந்த பிள்ளையானுக்கு நான் சட்ட ரீதியான உதவிகளை செய்ய போறேன் என்று சொல்லி உதயன் கம்பன் வில முன்னுக்கு வரார். இவர் முன்னுக்கு வந்ததுக்கான பிரதான காரணம், நான் பிள்ளையான நேர்ல சந்திக்கணும். இதுதான் அவர் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கை. அதாவது நான் பிள்ளையானுக்கு தற்காலிக ஒரு சட்ட பிரதிநிதியாக இருக்க போறேன், இதால நான் அவரோட நேரடியாக கலந்துரையாட வேண்டிய கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது, இதற்காக எனக்கு அனுமதி தருமாறு உதயன் கம்பம்பில் தரப்பால கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது சார்ந்து இலங்கையினுடைய சிஐடிக்கு பொறுப்பான உயர் அத்தியட்சருக்கும் ஒரு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டிருக்குது. இது முழுக்க சட்டத்துக்குட்பட்ட விடயங்கள் என்றபடியா அவருக்கு அந்த அனுமதியும் கிடைத்திருக்குது. உண்மையிலேயே இன்னும் ஒரு பாதையில போய் வெற்றி அடைந்து விட்டார்களா, என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம். இருந்தாலும் இந்த பிள்ளையானுக்கு பின்னணியில் ரவீந்திரநாத் படுகொலை சார்ந்த ஒரு பிரதான குற்றச்சாட்டு இருக்குது. இதைவிட உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலோடையும் பல தொடர்புகள் இருக்கிறதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவை நேரடியாக ஒரு மேடையில் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்ற பின்புலம் கொண்டிருக்கக்கூடிய நபரோட ஏன் இவர்கள் இந்த தொடர்பாடலை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள்? அதுவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மிக அவசரமாக தொலைபேசியில் என்றாலும் உரையாடலும் என்ற கட்டாயம் இவர்களுக்கு ஏன் ஏற்பட்டது? அப்படி என்றால் ஏதோ ஒரு மிகப்பெரிய ரகசியம் மறைக்கப்பட்டிருக்குது என்றதான் உண்மை. அந்த ரகசியம் என்ன என்று சொல்லி மிக கூடிய விரைவில் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். என்னன்னு சொன்னா, இது சார்ந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்சக்கு எதிராக பல வாக்குமூலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய வரிசையில் தான் ரணில் விக்ரமசிங்க இருக்கிறாரா, இவர் ஏதாவது மறைக்க முற்படுகிறாரா என்று சொல்லி எண்ணித்தான் தெரிய வரும். அதே போலதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல், முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதாவது முன்னாள் கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கார். என்ன விடயம் என்று சொன்னா, 1996 ஆண்டு காலப்பகுதிகளில் இந்த வடமராட்சி கிழக்கு கரையோர பிரதேசங்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு மோசடி நடைபெற்று, அதாவது மகேஸ்வரி நிதியம் என்ற பெயரில் இந்த மோசடி நடவடிக்கைகள் எல்லாமே இடம்பெற்றதாம். இதற்கு பின்னணியில முன்னாள் கடல் தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இருக்கிறதாகவும், இதால இவர் கூடிய விரைவில் கைது செய்யப்பட போகிறார் என்று சொல்லி சட்டத்தரணி சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கார். உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம். இது சார்ந்து டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஊடக பிரிவை தொடர்பு கொண்டு கேட்க அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில் என்னன்னு சொன்னா, இந்த விடயங்கள் எல்லாமே ஏற்கனவே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தில் இந்த விசாரணைகள் எல்லாமே இடம்பெற்றது. இப்ப ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரகுமார தான் அப்ப அந்த விசாரணை குழுவுக்கு தலைமையாகி இருந்தவராக, இவர்களுக்கு நாங்கள் எல்லா ஆதாரங்களையுமே அனுப்பியிருக்கிறோம். ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் சொன்னது போல டக்ளஸ் தேவானந்தாவுக்கும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கும் இடையில எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. நாங்கள் அது ஆதாரங்கள் பூர்வமாக நிரூபித்திருக்கிறோம். அந்த ஆதாரங்களை நாங்கள் அந்த விசாரணை குழுவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறோம். இவர்கள் சொல்கிறது போல இந்த விடயங்கள் எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டா நாங்கள் அதை எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி டக்ளஸ் தேவானந்தாவினுடைய ஊடக பிரிவு சொல்லியிருக்குது. அதே போலதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக பரபரப்பான ஒரு விடயம்,
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக முன்வந்திருக்கக்கூடிய ஒரு கண்கண்ட சாட்சியம். அதாவது இவ்வளவு காலமே இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் சார்ந்து பல சாட்சியங்கள் வெளியானது, பல அறிக்கைகள் வெளியானது. ஆனா எதுவுமே முறைப்பாடுகளாக பதிவு செய்யப்படல. ஆனா இந்த முறை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த பட்டலந்தையோட சம்பந்தப்பட்டதை நான் என்னுடைய கண்ணால கண்டனான் என்று சொல்லி ஒரு கண்கண்ட சாட்சியம் வெளியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாம இந்த விடயங்கள் எல்லாமே இலங்கையினுடைய சிஐடி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடுகளாக வர பதிவு செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் ஒன்று நடந்திருக்குது. இந்த கண்கண்ட சாட்சியமாக இந்திரானந்த டி சில்வான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் முன் வந்திருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக மிகுந்த வலுவான ஒரு சாட்சியமாக மாற்றம் பெற்றிருக்கார். ஆக இந்த அறிக்கைகள், கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள், முன்வந்திருக்கக்கூடிய சாட்சியங்கள் எல்லாத்தையுமே வைத்துக்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார் அவருடைய அரசாங்கம் எப்ப முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போகுது அல்லது அவரை கைது செய்ய போகுது என்றதான் இங்க இருக்கக்கூடிய பிரதான கேள்வி. ஏனென்று சொன்னா உங்கள் எல்லாருக்குமே ஒரு விடயம் தெரிந்திருக்கும். அண்மையில் இந்த வெளிநாடு ஒன்றுக்காக ஸ்டிக்கர் ஒட்டின குற்றச்சாட்டில் ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டவர். இதற்கு பிறகு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டவர். அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் இலங்கையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம். ஆக இந்த சட்டத்தின் கீழே அந்த இளைஞனை கைது செய்ய முடியும். ஆனா இதுவரைக்கும் பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு பலதரப்பட்ட ஆதாரங்கள் வெளியாகி பலதரப்பட்ட சாட்சியங்கள் முன் வந்தும் ஏன் இன்னமும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படையலை என்றதான் இங்க இருக்கக்கூடிய பிரதான கேள்வி. இது இப்படி சகல சாட்சியங்களும் சகல ஆதாரங்களும் இருந்தும் நாங்கள் அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்காம வர்றது இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு அரசு தரப்பா பார்த்தே கால அவகாசம் வழங்குற ஒரு செயற்பாடா இருக்கும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு மக்கள் தரப்புல இருந்தும் அரசியல் கட்சி தரப்புல இருந்தும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஒரு விதத்தில் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்னன்னு சொன்னா இவர்கள் இப்படி நடவடிக்கை எடுக்கப்படாமல் வெளியில இருக்கிறதால் அந்த குற்றச்சாட்டுகள் சார்ந்த ஆதாரங்கள், அந்த குற்றச்சாட்டுகள் சார்ந்த சாட்சியங்கள் அளிக்கிறதுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கால அவகாசத்தை ஏன் ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்குதுன்றதான் இங்க இருக்கக்கூடிய பிரதான குற்றச்சாட்டு. ஆக இதற்கு அனுர தரப்பு என்ன பதில் சொல்ல போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போலதான் இந்த சித்திரை புது வருடத்துக்கு பிறகு இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிகுந்த மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம். உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் ஒன்று நடந்திருக்குது. நான் ஏற்கனவே இன்னும் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன். இந்த ஐரோப்பிய நாடுகள் கொடுக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை அழுத்தத்துக்கு பிறகு இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கிறதுக்கான மிகுந்த சாத்தியக்கூறுகள் இருக்குது என்று சொல்லி அதே போல இன்றைக்கு ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் இதற்கான முதலாவது படியை எடுத்து வைத்திருக்குது. எப்படி என்று சொன்னா இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கிறத 6000க்காக முதலாவது குழு நியமிக்கப்பட்டிருக்குது. ஜனாதிபதி சட்டத்தரணியுடைய தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்றதுக்கான முதலாவது அறிகுறி தான் இது. இது மட்டுமல்லாம பிரதமர் ஹரணி அமரசூரிய அன்றைக்கு உரையாற்றும் ஒரு விடயத்தை சொல்றார். நிச்சயமாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்று சொல்லியும் இவர் ஒரு உறுதியான வாக்குறுதியை தந்திருக்கார். என்னதான் இருந்தாலும் இந்த ஜனாதிபதி அனுரனுடைய அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னென்றா இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். அது எப்படின்னு சொல்லி தெரியாது, ஆனால் நிச்சயமாக நீக்கப்படும். ஆனா இந்த சட்டத்துக்கு பதிலாக புதிய ஒரு சட்டம் கொண்டு வரப்படும். இதுல எங்களுடைய அரசு உறுதியாக இருக்கிறதாக அனுர அரசாங்கம் சொல்லியிருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய சிக்கல்கள் எல்லாமே இங்க தான் உருவாக போகுது. என்று சொன்னா இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத தடை சட்டம் போய் எந்த விதமான சட்டங்களும் இல்லை என்று சொன்னா அது வரவேற்கலாம். ஆனா இதற்கு பதிலாக புதிய ஒரு பயங்கரவாத தடை சட்டம் என்று சொல்லியிருக்க அது எப்படியான விடயங்களை சுமக்க போகுது, எப்படியான சரத்துக்கள் எல்லாமே உள்ளடக்க போகுது, இப்ப இருக்கக்கூடிய பயங்கரவாத தடை சட்டத்தை விட மிக கொடூரமாக இருக்குமான்னு சொல்கிற பல கேள்விகள் எல்லாமே எழ ஆரம்பித்திருக்குது. ஆக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த விடயங்கள் சார்ந்து என்ன நினைக்கிறீங்க? மிக முக்கியமாக இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக ஆஜராக இருக்கக்கூடிய அந்த கண்கண்ட சாட்சியம் பற்றியும் இந்த புதிய பயங்கரவாத தடை சட்டம் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.